வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அரிஸ்டர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்ன தெரியுமா? கிரிக்கெட். நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாத்துலயும் கிரிக்கெட் வெறி ஊருக்கு போனதுனாலதான் இந்த டாபிக்க கரெக்டா பேச முடியல. போலாமா? டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்றேன். 2005 காலகட்டத்துல ஒரு ஊர்ல, அதாவது டவுன்னு சொல்ல முடியாம வில்லேஜ்னு சொல்ல முடியாம ஒரு மிடில் ஏஜ்டு ஒரு ஊர், அதுல ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் ஒரு நாள் அவன் வீட்டுக்கு வெளியில அவன் ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டுட்டு வீட்டுக்குள்ள போறான். டிவியை ஓபன் பண்ணா இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மேட்ச் அவங்க அப்பா பாத்துட்டு இருக்காரு. அந்த மேட்ச் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. அவங்க அப்பா ரொம்ப டென்ஷனா பாத்துட்டு இருக்காரு. அந்த பையன் அவங்க அப்பாவையும் பாக்குறான், டிவியும் பாக்குறான். என்ன கேம் இது அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்து அந்த டிவில அந்த மேட்ச பாக்குறான். அந்த மேட்ச் எல்லாத்துக்கும் நெயில் பைட்டா போய் கடைசியா போராடி இந்தியா ஜெயிக்குது. இந்தியா ஜெயிச்ச உடனே அந்த சின்ன பையனுக்குள்ள அவனுக்கே தெரியாம ஒரு எமோஷன்ஸ் கிரியேட் ஆகுது. அந்த கேமை பாத்துட்டு இருக்கும் போதே அந்த பையனுக்கு அவங்க எல்லாம் சோகமா இருக்கும் போது அவனும் சோகமாகறான். ஆடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி இந்தியா ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படும் போது அவனும் சந்தோஷமாகறான். அதுக்கப்புறம் எல்லாரும் டென்ஷனா இருக்கும்போது அவனும் டென்ஷன் ஆகிறான். எல்லா எமோஷன்ஸும் அவனுக்கு கனெக்ட் ஆகுது. எப்படிதான் இந்த கேம் இவ்வளவு இன்ட்ரெஸ்டா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. அவனுக்கு எமோஷன்ஸ் கனெக்ட் ஆனோம்னு அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட கேக்குறான், எப்படிப்பா இது விளையாடணும் அப்படின்னு கேக்குறான். கேட்கும்போது அவங்க அப்பா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்றாரு. பேட் பால் வச்சு விளையாடுவாங்க. ஒரு ஓவருக்கு 6 பால். இது 50 ஓவரா விளையாடுவாங்க. டெஸ்ட் மேட்சா ஒரு 5 நாளாவும் விளையாடுவாங்க. இதுதான் ரன் ரேட், இதுதான் எக்கானமி, இதுதான் ஒரு பேட்ஸ்மேனோட ஆவரேஜ், எல்லாமே சொல்லி கொடுக்குறாரு. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அந்த பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி அவங்க அப்பா ஒரு கடை வச்சிருக்காரு. அவங்க அப்பா வெளியில போற டைம்ல அந்த கடையை பாத்துக்க சொல்லி அவனை அங்க உட்கார வைப்பாங்க. ஒரு நாள் ஃபுல்லா கூட அந்த கடையை பாத்துக்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். அந்த டைம்ல அந்த கடையில ஒரு சின்ன டிவி இருக்கு, ஓகேவா? அந்த டிவில நியோ கிரிக்கெட், சோனி 6, 10 கிரிக்கெட், அதுக்கப்புறம் வேற என்ன ஸ்டார் ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி தூர்தர்ஷனு, இதுல எல்லாமே கிரிக்கெட் பாக்குறான். பழைய மேட்சஸ் எல்லாம் பாக்குறான். பழைய மேட்சஸ் எல்லாம் பார்த்து எல்லா பிளேயர்ஸும் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்கள மாதிரியே பண்றான். பவுலிங் போடுறான், வீட்டுல பால் போட்டு விளையாடுறான், அதுக்கப்புறம் பேட் எடுத்து சுத்துறான். இதெல்லா வேலையும் பண்றான். எல்லா வேலையும் பண்ணிட்டு ஏரியால கிரிக்கெட் விளையாடுறான். அதுக்கப்புறம் கிரவுண்ட்ல போய் கிரிக்கெட் விளையாடுறான். ஸ்கூல்லயும் கிரிக்கெட் விளையாடுறான். எல்லா இடத்துலயும் கிரிக்கெட் விளையாடுறான். கிரிக்கெட் மட்டும்தான் அவனோட வாழ்க்கையே ஆயிடுச்சு. ஏதாவது பேச போனா கூட அவன் கிரிக்கெட்டை பத்தி தான் அதிகம் பேசுறான். கிரிக்கெட் ஆர்வம் ரொம்ப அதிகமாகி ஒரு கட்டத்துல அவன் கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னே முடிவு பண்ணிட்டான். அவன் ஏரியால இருக்க சின்ன பசங்க எல்லாம் கிரிக்கெட் கேம்ப் அது இதுன்னு போய் சேரும் போது இவன் மட்டும் அவனை சேர்த்தல. அவன் வீட்டுல ஏன் சேர்த்தலன்னா அவன் படிப்பு கெட்டு போயிடும் அப்படின்னு அவனை சேர்த்தல. இதெல்லாம் பார்த்து அவன் ரொம்ப ஆர்வம் அதிகமாகி என்ன ஆச்சு, ஒரு கட்டத்துல கார்ட்டூன் பார்க்க வேண்டிய காலகட்டத்துல கிரிக்கெட் பாத்துட்டு இருந்தான். இத பாத்துட்டு இருந்தா அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, தம்பி இது சரிப்பட்டு வராதுப்பா, ஒழுங்கா பரமா படிப்பா இப்படிலாம் சொல்லி கான்சென்ட்ரேட் பண்றா, ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றா அப்படின்னு சொல்லி படின்னு சொன்னாங்க. அவன் கபடின்ட்டு கிரிக்கெட் விளையாட போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலகட்டம் இப்படியே ஓடிட்டே இருக்கு. அப்பதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது. 2011 வேர்ல்டு கப். மகேந்திர சிங் தோனி தலைமையில 28 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வேர்ல்டு கப் அடிக்கிறாங்க. அந்த காலகட்டத்துல ரொம்ப வெறி ஆயிட்டான் பையனுக்கு. எந்த அளவுக்கு வெறினா, நம்மளும் போயிட்டு MS தோனி கூட ஆடியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறி. அவனுக்கு நைட்டு தூங்கும் போதெல்லாம் கனவுல கூட MS தோனி கூட கிரிக்கெட் விளையாடுற மாதிரி ஒரு கனவு. இந்த அளவுக்கு முத்தி போன அந்த பையன் கடைசியா என்ன பண்ணான் தெரியுமா? சரி இங்க இருந்தாதான் நம்மள விளையாட விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு நம்ம வேற ஊருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஊருக்கு போறான். பக்கத்து ஊருக்கு போனாதான் தெரியுது கிரிக்கெட் ரொம்ப கஷ்டம்ப்பா. எப்படின்னா, அவன் ஊர்ல இருக்க வரைக்கும் அவன் தான் ராஜா, அவன் ஆடுறதா கிரிக்கெட், அவன் பாக்குறதா கிரிக்கெட். ஆனா பக்கத்து ஊருக்கு போகும்போது அவன் பாக்குற சினாரியோவே வேற மாதிரி இருந்துச்சு எல்லாமே. அங்க போனோன்னதான் தெரியுது கிரிக்கெட் அவ்வளவு சாதாரணம் இல்லப்பா. ஃபர்ஸ்ட் கிட் வாங்கணும், அதுக்கப்புறம் ஒரு கேம்ப்ல ஜாயின் பண்ணணும், அந்த கேம்ப்ல செலக்ட் ஆகணும், அதுக்கப்புறம் ஜோனல் மீட் ஆடணும், அதுக்கப்புறம் ஸ்டேட் ஆடணும், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஆடணும், அதுக்கப்புறம் Under 19 ஆடணும், இல்ல ரஞ்சியாவது ஏதாவது டீம்ல பிளேஸ் ஆகணும், அதுக்கப்புறம் தான் TNPL, IPL, அதுக்கப்புறம் சையத் முஸ்டாக் அலி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன அங்கெல்லாம் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணி வந்தாதான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு TNPL, அட்லீஸ்ட் ஒரு IPL ஆட முடியும் அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கிறான். அப்புறம் தான் அவனுக்கு அந்த கிரிக்கெட் வரி போகல.
அவன் போய் அந்த காலேஜ் டீம்ல ஆடுவான்னு நீங்க நினைச்சீங்க? இல்ல, அவனுக்கு அந்த காலேஜ் டீமே பிடிக்கல. அதனால என்ன பண்ணான்னா, அங்க வேலை செய்யறாங்க பாத்தீங்களா, நார்த் இந்தியன் பீப்புள்ஸ் எல்லாம் நிறைய பேர் வேலை செய்வாங்க, அவங்களோட போய் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சான். ஆனா அது எந்த பையனும் இல்ல, இருந்தாலும் அவன் ஆடினான், அவனோட ஹாப்பினஸ்க்காக அவன் ஆடினான். அதுக்கப்புறம் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட அவங்க அங்க கிரிக்கெட் விளையாண்டே இருந்தான். ஆனா அந்த கிரிக்கெட் வெறியா அவனுக்குள்ள ஊறிட்டே இருக்கு. எப்படியாவது போய் ஆகணும், எப்படியாவது எங்கேயாவது போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். இப்படி சுத்திட்டு இருந்த நம்ம பையனுக்கு ஒரே ஒரு நாள் ரொம்ப மோசமான நாளா அமைச்சுது. அது என்ன நாள் தெரியுமா? அவனுக்கு செம் எக்ஸாம் நடக்குது, அதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம அரியரும் வைக்கிறான். அரியர் வச்சோன்னா அவங்க வீட்டுல போன் பண்ணி என்ன சொல்றான்னா, எனக்கு ஸ்டடிஸ் வேணாம், எனக்கு கிரிக்கெட்ல போகணும்னு ஆசை, அதனால என்னை கிரிக்கெட்ல ஜாயின் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்றான். அவங்க அம்மா என்ன சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவனுக்கு புத்திமதி சொல்லி ஒழுங்கா போய் படிப்பா, படிச்சாதான் நமக்கு சோறு, படிச்சாதான் நம்ம வாழ்க்கை, படிச்சாதான் நீ ஒரு பெரிய இடத்துக்கு போக முடியும், ஒரு நல்ல வேலைக்கு போக முடியும், நல்ல வேலைக்கு போனாதான் 4 பேர் உன்னை மதிப்பாங்க, இந்த விளையாட்டுல எல்லாம் போனேன்னா உனக்கு வந்து ஃபியூச்சர் கிடையாது அப்படின்னு சொல்லி புத்திமதி சொல்லி அவனை படின்னு சொல்றாங்க. சரி, நம்ம பேரண்ட்ஸ் தான் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, சரி நம்ம சொசைட்டில ஒரு 4 பேர்த்த கேட்டு தெரிஞ்சுக்கலாம், எப்படிதான் நம்ம உள்ள போகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டோட மட்டும் போய் எல்லாத்துக்கும் கேட்கறான். அப்பதான் சொசைட்டி அவனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்குது. அப்ப கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, நீ கிரிக்கெட் விளையாடணும்னா ஃபர்ஸ்ட் இந்த ரிலீஜியன்ல பிறந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த கேஸ்ட்ல பிறந்திருக்கணும், இல்லைன்னா உன்கிட்ட காசு இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னாலும் நீ முட்டி மோதி எங்கேயாவது புடிச்சு நீ போனாலும் உனக்கு அங்க இருக்கிற பாலிடிக்ஸ நீ ஹேண்டில் பண்ற தெரிஞ்சுக்கணும், நிறைய ரெக்கமெண்டேஷன் வேணும், இத்தனை விஷயம் சொல்றாங்க. சொல்லும்போது அந்த பையன் என்ன சொல்றான், பேசாம இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல அவன் என்ன பண்றான்னா, அவனுக்கு எந்த அளவுக்கு சின்ன வயசுல இருந்து அவனுக்கு பிடிச்ச கிரிக்கெட், அதாவது அவனுக்கு எல்லாமே அதான். அவனுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு திங்க் பண்ணுனா கூட அவன் கிரிக்கெட்டா தான் திங்க் பண்ணுவான். அவனுக்கு வேற எதுவுமே தெரியாது. அவனுக்கு வந்து எஜுகேஷன்ல ஓரளவுக்கு அவன் படிச்சாலும், ஆனா வந்து அவனுக்கு ஸ்போர்ட்ஸ் தான் அவனுக்கு வந்து உயிர் மாதிரி அப்படின்னு இருக்கிற சமயத்துல அவன் அந்த ட்ரீமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போறான். அப்பப்ப அவன் ஆறுதலுக்கு ஒரு மேட்ச் பாக்குறான், இல்ல கொஞ்சம் கொஞ்சமா எங்கேயாச்சும் போய் விளையாடுறான், சின்ன சின்ன கிரவுண்ட்ல போய் விளையாடுறான், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கான். இப்படி பண்றான். அப்படி இருந்தும் அவனால வெளியில வரவே முடியல. இதுக்கெல்லாம் என்னடா காரணம்னு பார்த்தா, ஒரு கிரிக்கெட் விளையாடுறதே விடுறான். இந்த கிரிக்கெட்னாலதான்ப்பா நமக்கு பிரச்சனை அப்படி சொல்லிட்டு இந்த கிரிக்கெட் விளையாடுறதே விடுறான், கிரிக்கெட் பாக்குறதே விடுறான். அவனுக்கு சின்ன வயசுல இருந்து உயிரான ஒரு விஷயம் கிரிக்கெட். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்து நம்ம வாழ்க்கையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சின்ன வேலையா போய் கடைசியா ஒரு டீசென்டான ஒரு வேலைக்கு வரான். இப்ப வரும்போது அவனுக்கு தெரியுது ஓரளவுக்கு நல்ல வேலையில இருக்கும், நம்ம செலவு நம்ம பாத்துக்கிறோம், பிளஸ் வந்து நம்மளே இண்டிபெண்டா நம்மள யாராச்சும் பார்க்க வந்தா கூட அவங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி தர அளவுக்கு அது ஒரு டீசென்டான ஒரு வேலைக்கு வந்துட்டான். ஓகே, இப்போ இதோட இந்த கதை முடிஞ்சுது. ஓகேங்களா? இப்போ உங்ககிட்ட ஒரு 2 கேள்வி கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, அந்த பையனோட பேரண்ட்ஸ் வந்து அவனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்க ஆர்வத்தை கொஞ்சம் கொஞ்சமா புஷ் பண்ணி அவனை கொண்டு வந்து அவனை ஒரு நல்ல நிலைமைக்கு ஆட வச்சிருக்க முடியுமா? அப்படி இல்ல, 2வது வந்து சொசைட்டி பிரஷர், அந்த பையன் வந்து இந்த கேஸ்ட்ல பிறந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த ரிலீஜியன்ல பிறந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா வந்து ஒரு காசு நல்லா நிறைய வச்சிருக்கணும், ஒரு பணக்காரன் அப்படின்னாதான் வந்து இந்த கேம் விளையாட முடியும், இல்ல அந்த பாலிடிக்ஸ் எல்லாம் இல்லாம ஒரு ரெக்கமெண்டேஷன்ல அவன் வந்து நல்ல நிலைமைக்கு வந்திருக்க முடியுமா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. என் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, அந்த பேரண்ட்ஸ் மேல எந்த தப்புமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து அவங்க ஜெனரேஷன்ல வந்து எஜுகேஷனே ரொம்ப டஃபா இருந்துச்சு, கரெக்டா? அதனால இந்தியன் பேரண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட பையன் வந்து எஜுகேஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து அவன் வந்து நல்லா பூம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறது தான் வந்து எல்லா பேரண்ட்ஸோட மென்டாலிட்டியுமே, கரெக்டா? அவன் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வப்பட்டு அவன் ஸ்போர்ட்ஸுக்கு போகணும்னு நினைக்கிறான் அப்படின்னா, இது வந்து நாளைக்கு நிறைய விஷயம் இருக்கு இதுல, அதாவது காஸ்ட் வைஸாவும் சரி, ரிலீஜன் வைஸாவும் சரி, நிறைய பாலிடிக்ஸ் இருக்கும், நிறைய ரெக்கமெண்டேஷன் வேணும், நிறைய காசு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க திங்க் பண்ணுவாங்க. திங்க் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பா அந்த பையனை வந்து படிக்கதான் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரிதான் அந்த பையனோட பேரண்ட்ஸும் படிக்க சொன்னாங்க. ஓகேங்களா? அதனால அந்த பையன் என்ன பண்ணா, கொஞ்சம் கொஞ்சமா சரி நம்ம ட்ரீம்ல வந்து சக்சஸ் ஆக முடியல, அந்த கில்ட் வந்து இன்னும் அவனுக்கு இருக்கதான் செய்யும். அந்த கில்ட் வந்து என்னைக்குமே அவனுக்கு வந்து போகவே போகாது. அந்த ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியலையே அப்படிங்கிற கில்ட் வந்து என்னைக்குமே வந்து அவனை விட்டு போகாது. இருந்தாலுமே ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது சாதிக்க நினைச்சா என்ன ஆகும்னு தெரியல. இவனுக்கு விளையாட்டுல ஆர்வம் அதிகம் இருக்குதா, ஆனா ஒழுங்கா படிச்சு ஏதாவது நல்ல வேலைக்கு போனான்னா. அப்போ அவன் வேலைக்கு போனா உங்களுக்கு சந்தோஷமா? அது போதுமே. ஒருவேளை நம்ம மாஹிக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கலனா? என்ன சொல்ற? நான் தான் பாத்துட்டு இருக்கேனே, நம்ம மாஹி மத்த பசங்கள மாதிரி கிடையாது. நல்ல வேலை நல்ல சம்பளம் கிடைச்சாலும் அது அவன் மனசுக்கு திருப்தியா இருக்கும் தோணல. நீங்க பாக்கதானே போறீங்க. அவனை வந்து
ஒரு வேலைக்கு புஷ் பண்ணி அவன் நல்ல வேலைக்கு போய் அவனை இண்டிபெண்டா பாத்துக்கிற அளவுக்கு ஒரு ஸ்டேட்டஸ்ல கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க அந்த டைம்ல எடுத்த டிசிஷன் தான். அவங்க வந்து அந்த டைம்ல வந்து சரி ஸ்போர்ட்ஸ்ல போட்டோம் அப்படின்னு விடாம இப்ப ஓகே ஓரளவுக்கு நல்ல ஸ்டேஜ்ல இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஒரு டிசிஷன் தான். ஒரு கட்டத்துல அவனுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் கிடைக்காமயே போயிருந்தா இன்னும் டிப்ரெஷன்ல போயிருப்பான். கரெக்டா? இப்போ அந்த ஒரு பையனோட பேரண்ட்ஸோட மைண்ட் செட்டை மட்டும் நம்ம பார்க்க கூடாது. இந்தியன் பேரண்ட்ஸ் எல்லாருமே இது போல ஒரு லட்சக்கணக்கான பேரண்ட்ஸ் வந்து இதே மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன? ஒரே காரணம் சொசைட்டி தான், சொசைட்டியோட மைண்ட் செட் தான். இவ்வளவு பாலிடிக்ஸ் இருக்கும்போது இவ்வளவு இஷ்யூஸ் இருக்கும்போது எப்படி நம்பி பேரண்ட்ஸ் அவங்களை அனுப்புவாங்க? இல்ல ஒரு 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 கனவு காண்ற ஒரு பையன் அவன் எப்படி வந்து அந்த இடத்துக்கு நம்பி தைரியமா போவான்? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. இப்போ ஜென்சி கிட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மாறிடுச்சு கேம். ஓகேங்களா? இப்போ வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் மாத்திட்டாங்க. பிளஸ் வந்து ஒரு சின்ன பையன் ஒரு கிரிக்கெட்டுக்கு போனோம்னா சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல இருந்தே சொல்லி தராங்க. அப்ப அவன் ஸ்கூல் டீம்ல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா போய் அவன் வந்து அவன் ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கு அவன் எஜுகேஷனும் பாதிக்காம அவன் அச்சீவ் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் இப்போ வந்துருச்சு. நிறைய டோர்னமெண்ட்ஸ் புதுசா கிரியேட் ஆயிடுச்சு. அவன் லோக்கல் டோர்னமெண்ட்ல ஆடி கூட கொஞ்சம் கொஞ்சமா செலக்ட் ஆகி அவன் திறமையை காட்டினானா எங்க வேணாலும் போய் இது பண்ணிக்கலாம். ஆனா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது பிஃபோர் கோவிட் நான் சொல்றேன், அந்த டைம்ல வந்து யாருமே வந்து தைரியமா துணிஞ்சு ஸ்போர்ட்ஸுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல இருந்து ஒரு டேலண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளில போனதுக்கான ஒரு இதுவே கிடையாது. ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்பையில இருந்தே ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அதுவும் தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தன் இந்தியாவுக்கு ஆடணும் அப்படின்னா எவ்வளவு இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணி அவன் கொஞ்சம் கொஞ்சமா மேல வரணும் தெரியுமா? இப்ப இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் ஒண்ணு இருக்கும்ல. இப்ப சொல்யூஷன் என்னன்னா எல்லாருமே தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு சொசைட்டினா ஒரு சொசைட்டில இருக்க ஒவ்வொருத்தருமே ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒருத்தன் ஒரு அச்சீவ் பண்ணும், ஒருத்தனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அவனை அந்த விஷயத்துல போக விடணும். பிளஸ் வந்து இந்த கிரைட்டீரியா இருந்தா தான் நீ வந்து செலக்ட் ஆக முடியும். ஒரு டேலண்ட் அவனுக்கு இல்ல, ஒரு இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு இல்ல, அவனுக்கு வந்து ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற சமயத்துல நீங்க வந்து அவனை ரிஜெக்ட் பண்ணலாம். நீங்க என்ன பண்ணலாம். ஏன்னா அது வந்து ஒரு கேம் எத்திக்ஸ். இவன் வந்து அதுக்கு சூட் ஆக மாட்டான் அப்படின்னு நீங்க திங்க் பண்ணீங்கன்னா ஓகே. அப்படி ரிஜெக்ட் ஆனா கூட அவன் டேலண்ட்டை மறுபடியும் காட்டி அவன் ட்ரெயின் ஆகி மறுபடியும் வந்து அவன் சாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸ்போர்ட்ஸ்ல இருக்கட்டும், எந்த ஒரு ஃபீல்டா இருந்தாலும் இருக்கட்டும். ஓகேங்களா? ஒருத்தனுக்கு இந்த கிரைட்டீரியா மூலமா தான் இது கிடைக்கணும், இது மூலமா தான் இது நீ இப்படி இருந்தேனாதான், இல்ல நீ இப்படி பிறந்திருந்தேனாதான், ஒரு விஷயத்துல நீ பிறந்திருந்தேனாதான் உனக்கு அந்த விஷயமே கிடைக்கும், நான் ஆசைப்படுற விஷயமே உனக்கு கிடைக்கும் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய தப்பு. கரெக்டுங்களா? ஸ்போர்ட்ஸ்ல எல்லாருமே நான் அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது. உண்மையாலுமே ஜென்யூனான பீப்புள்ஸ் இருக்காங்க. அப்ப நான் அதனாலதான் வந்து கீழ் மட்டத்துல இருந்து, அதாவது ஒருத்தன் ஒண்ணுமே இல்லாம ஒரு சாம்பியன் ஆறது நம்ம ஒரு 2 பேர் 3 பேர் நம்ம சொல்லிடலாம். பெரிய பெரிய ஸ்டேட்ல இருந்து தான் வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் வருவாங்க அப்படிங்கிற காலகட்டம் போய் ஜார்க்கண்ட்ல ராஞ்சிங்கிற இருந்து வந்து பெரிய ஆளான தோனி நம்ம பாக்குறோம். அதே மாதிரிதான் ஹார்திக் பாண்டியா, அவரும் வந்து ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்தவர் தான். ஓகேங்களா? இந்த மாதிரி 1-2 பேர் நம்ம வந்து சொல்லிட முடியும். ஆனா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்றாங்க. பிளேயர்ஸா இருக்கட்டும், பிளேயர்ஸ் ஆக ஆசைப்படுற ஒரு யங் ஜெனரேஷனா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து இன்னமும் ஒரு சில பேரால, எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன், எல்லாத்தையுமே நான் தப்பு சொல்லவே இல்லை, ஒரு சில பேர் பண்ற ஒரு விஷயத்தினால ஒருத்தனோட ட்ரீம்ஸே வந்து போகுது அப்படின்னா அது வந்து நம்ம பேச வேண்டிய விஷயம். அது வந்து எல்லாரும் பேசணும். இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷன் எல்லாருமே, எல்லா பீப்புள்ஸும் வந்து இதை வந்து பேசணும். அதாவது ஸ்போர்ட்ஸுக்காக படிப்பையும் படிப்புக்காக ஸ்போர்ட்ஸையும் விட்டுறவே கூடாது. நான் இது ரெண்டுமே ஈக்குவலி பேலன்ஸ் பண்ணி, உனக்கு ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வம் இருந்ததுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புஷ் பண்ணி நீ அதுல போய் ட்ரை பண்ணு. அதுல உனக்கு கிடைக்கல உனக்கு ஒரு அந்த டைம்ல உனக்குனால பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா நீ வந்து உனக்கு அது வெறுத்து போச்சு, இல்ல அந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்கல அப்படின்னா கூட உனக்கு அந்த படிப்புங்கிறது வந்து உனக்கு பேக்கப் பண்ணும். கரெக்டா? பேக்கப் பண்ணி உனக்கு வந்து ஒரு நல்ல வேலையில வைக்கும். அதனால நீ படிப்பையும் லூஸ் பண்ணக்கூடாது, நீ வந்து ஸ்போர்ட்ஸையும் லூஸ் பண்ணக்கூடாது. ஸ்போர்ட்ஸ் எல்லாம் போனா காசு வருமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். வேர்ல்டுல ரிச்சஸ்ட் கேம்ஸ்னு நீங்க கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா அதுல டாப் 5ல 5th பிளேஸ்ல கிரிக்கெட் இருக்கு. ஐசிசினா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில், அதாவது அவங்க தான் வந்து ஹெட் எல்லா போர்டுக்கும். அதாவது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து ஒவ்வொரு போர்டு இருப்பாங்க. அதாவது நம்ம இந்தியாவுக்கு வந்து பிசிசிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து ஒன் ஆஃப் தி ரிச்சஸ்ட் போர்டு இன் த வேர்ல்டு. பிசிசிஐக்கு பாஸ்ட் இயர் மட்டும் 18,000ல இருந்து 20,000 வரைக்கும் நெட்வொர்க் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ஆர்டிகல்ஸ் போட்டுருக்காங்க. 18,000 கோடி, 18,000 crores
ஓகேவா? பிசிசிஐ கீழே தான் வந்து இருக்கிற எல்லா இந்தியன் பிளேயர்ஸ் இருப்பாங்க. இதுல இந்தியன் பிளேயர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கிரேட் வைஸ், அதாவது ஏபிசி அப்படின்னு கேட்டகரி பிரிச்சிருப்பாங்க. இதுல நீங்க எந்தெந்த லெவல்ல நீங்க ஆடுறீங்களோ அந்தந்த லெவலுக்கான சம்பளம் உங்களுக்கு வரும். அதாவது இந்த மாதிரி கிரே ஏரியாஸ் வந்து நிறைய வந்து கிரிக்கெட்ல இருக்கு. அதாவது ஒரு பிளேயர் வந்து சக்சஸ் ஆனவங்க மட்டும் தான் நம்ம பாக்குறோம். அதுல வந்து அந்த கேமுக்கு போக முடியாம தோத்து போன நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். கிரிக்கெட்டுங்கிறது ஒரு சாதாரண கேம் கிடையாது. அங்க ஜெயிச்சாங்கன்னா இங்க சந்தோஷப்படுவாங்க, அங்க தோத்தாங்கன்னா இங்க வருத்தப்படுவாங்க. எமோஷனோட கனெக்ட் ஆன ஒரு கேம். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு யங்ஸ்டர்ஸுக்கும் ரத்தத்திலே ஊர்ன ஒரு கேம் அதுதான் வந்து கிரிக்கெட். 100 பேர் கேட்டீங்கன்னா கிரிக்கெட்டை பத்தி அவ்வளவு பேசுவாங்க, கிரிக்கெட் விளையாடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அதுதான் வந்து நம்ம தமிழ்நாடு. அதாவது ஸ்போர்ட்ஸ் என்னைக்குமே ஒரு கேஸ்ட பரப்பாது, ஒரு ரிலீஜியனா பரப்பாது, ஒரு பாலிடிக்ஸ பரப்பாது. அது என்னைக்குமே ஒண்ணுதான் பரப்பும். என்ன தெரியுமா? அதுதான் லவ். ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு லவ் கொடுக்குற ஒரு விஷயம். ஓகேங்களா? அது வந்து ஒரு எமோஷன். இதை வந்து நான் எல்லாருமே பண்றாங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ஓகேவா? ஒரு சில பேர் அங்கங்க அந்த மாதிரி பண்றதுனால ஒட்டுமொத்த கேமுமே இந்த மாதிரி தான், இது மட்டும்தான் அப்படின்னு வந்து அந்த கேமை வந்து மட்டுப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் ஆயிடும். ஓகேங்களா? நான் இப்ப பிளேயர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்னா என் பேரண்ட்ஸ் ஈஸியா கன்வின்ஸ் பண்ணிட்டு வந்துட முடியும். ஆனா இந்த சொசைட்டியை கன்வின்ஸ் பண்ண முடியுமா? சொசைட்டில இருக்க பீப்புள்ஸோட மைண்ட் செட்டை நான் வந்து கன்வின்ஸ் பண்ண முடியுமா? அதுதான் முக்கியம். இப்போ இத வந்து பேசுறதுனால என்ன ஆயிரும், நீ பேசுறதுனால எல்லாமே மாறிடுமா அப்படின்னு யாராவது கேட்கலாம். நான் மட்டும் பேசுறதுனால எதுவுமே மாறிடாது. எல்லாருமே பேசணும். ஒரு ஹோல் சொசைட்டியே பேசினா அந்த சொசைட்டி சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அதை மட்டும் தான் நான் சொல்றேன். அதுதான் இந்த வீடியோவோட மெயின் மோட்டோவும். இது வரைக்கும் யாரும் பேசாத கிரே ஏரியாவும் அதுதான். பேசுறதே இல்ல அப்படின்னு நான் சொல்லல, பேசுறாங்க. ஆனா வந்து நிறைய பேர் பேசணும். இந்த கேம் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. கிரிக்கெட்டுங்கிறது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கேம். ஓகேவா? அதை வந்து எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போறாங்களே தவிர அதுல உள்ள கிரே ஏரியாஸும் அங்க இருக்கிற பிரச்சனைகளையும் யாரும் பேசவே மாட்டேங்கிறாங்க. யாருக்காச்சும் இதுல வந்து ஒரு மாற்று கருத்து இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன், அதுக்கு நான் ரிப்ளைவும் பண்றேன். இதெல்லாம் நான் பேசினா ரொம்ப சீரியஸான டாபிக்கா பேசுறேன், என்னடா இது சிரிப்பி வர மாட்டேங்குதுன்னு கேக்குறீங்க. என்னத்த சொல்றது? ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நான் வீடியோ பண்ணிருக்கேன் நண்பர்களே. ஸ்டோரேஜ் இல்லாம கேமரா ஆஃப் ஆகி அது இதுன்னு ஆகி கஷ்டப்பட்டு பண்ணிருக்கேன். ஓகேவா? இவரது முயற்சியை பாராட்டி ஒரு லைக் போடலாமே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஒரு லைக் போட்டு விடுங்க. எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்படி இல்ல. நன்றி, வணக்கம். ஆமா, அந்த கதையில ஒரு பையனை சொன்னீங்க, அந்த பையன் யாருன்னு நீங்க கேக்குறீங்க. அவன் காணாம போயிட்டான். வீடியோ முடிஞ்சு. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கிரிக்கெட் பிடிக்கும், கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, பாய் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி விடுங்க. அனுப்பி விட்டு இந்த மாதிரி கிரே ஏரியாஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத வந்து எல்லாரும் பேசணும். இந்த சொசைட்டி வந்து இந்த பேசி 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 ஒரு சேஞ்சஸ் கொண்டாடணும். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மாறணும். ஒரு சில பேர் இன்னமும் இருக்காங்க, அவங்களை எல்லாம் தொடச்சி எரிஞ்சு நம்ம கேமா வந்து கேமா பாக்கணும். இதான் வந்து இந்த வீடியோவோட கருத்து. வீடியோ எடுத்தாச்சு. கரெக்டா தெரிஞ்சு.